பேசிட்டு இருக்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஒரு பெரிய சத்தம் கேக்குது. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஒரு பெரிய விண்கல் அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா விழுகுது. அதை பார்த்துட்டு நம்ம டாம் வந்து டக்குனு போட்டை எடுத்து அந்த சைடு கொண்டு போவாரு. எப்படியே அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா மேல இந்த சேட்டலைட்ல இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து விழுந்து கிடக்குது. நம்ம டாமுக்கும் அங்க இருக்க ஆட்களுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து டக்குனு பெரிய புயல் வரக்கூடிய ஒரு சீற்றம் வந்து அங்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால டக்குனு போட்டுக்குள்ள வந்துட்டு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே எடுத்து வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி கடல் வந்து ரொம்ப சீற்றமாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாம் வந்து சின்னதா ஒரு ஃபிளேர் மாதிரி ரெடி பண்ணி அதை பத்த வச்சு காமிக்கிறாருங்க. ஏதோ வண்டி ஏதோ வந்துச்சுன்னா அவங்களுக்கு சிகில் வருமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காமிக்கிறாரு. இருந்தாலும் அது ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலே போட்டுக்குள்ளேயே போயிடுறாருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நேரம் போகுது. அப்படியே விடிஞ்சும் போயிடுதுங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளா தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ஒரு அமைதியா இருக்குதுங்க. நைட்டு நடந்த மாதிரியே தெரியல, ஒரு நிசப்தமா தெரியுது. எந்த ஒரு சவுண்டும் இல்லை, அலை சத்தம் எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படியே ஒவ்வொரு ஆளா வெளியே வந்து பார்த்தா கடல்ல பயணிச்சுட்டு இருந்த மாதிரியே தெரியாதுங்க. வெறும் நிலப்பரப்பாகவே இருக்கும். அதாவது இங்க இருந்த அந்த தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த நிலப்பரப்புக்கு வந்து தண்ணி எல்லாம் போயிடுச்சுங்க. அதனால இந்த இடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நிலப்பரப்பாவே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து போன தண்ணி எப்ப வேணா திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோக்கு தெரிய வருதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கிருந்து எப்படியோ நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கறக்காக அந்த போட்ல இருக்கிற ரேடியோவை பயன்படுத்தி யாராவது இருக்காங்களா, நியர்பை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ காம்பஸ் எடுத்துட்டு வந்து செக் பண்ணி